குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சேனல் வந்து என்னென்னா, அதான் நம்ம ஏற்கனவே இந்த வீடியோ 6 வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி 7வது வீடியோ. அதான் ஒரு நேர்ஸுக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கும் இடையில் நடக்கக்கூடிய உரையாடல். சரியா? நேர்ஸ் என்னென்ன கேட்பாங்க, நம்ம பேஷண்ட் வந்து என்னென்ன பதில் சொல்லுவாங்க. சரியா? அதான் கன்வர்சேஷன் பிட்வீன் நேர்ஸ் அண்ட் பேஷண்ட். சரியா? கன்வர்சேஷன் பிட்வீன் நேர்ஸ் அண்ட் பேஷண்ட். சரியா? சரி, இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ஆள் வந்து டாக்டரை பார்க்குறதுக்கு வர்றாரு. அப்போ காலையில் வந்த உடனே என்ன சொல்கிறாருன்னா, நர்ஸ்கிட்ட வந்து குட் மார்னிங் சிஸ்டர்னு சொல்கிறார். சரியா? குட் மார்னிங் சிஸ்டர். சரியா? குட் மார்னிங் சிஸ்டருங்கிறது கட்டாயம் எல்லோரும் அங்கே சொல்லுவாங்க. சரியா? அது வந்து நிச்சயமாக அங்கே சொல்லணும். இல்லைனா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும், இல்லைனா குட் மார்னிங் சொல்லணும், ஏதாவது ஒன்று சொல்லணும். சரியா? இல்லைனா அதை கூட ஒரு பெரிய தப்பாட்டு நம்மளை பார்ப்பாங்க. சரியா? ஏன்னா அங்கே வந்து அப்படி அங்கே பழக்க வழக்கங்கள் அப்படியே ஒரு இது. சரியா? யாரோ ஒரு ஆளும் எப்போயும் முதல்ல நம்ம சந்திக்கும் போது கட்டாயம் குட் மார்னிங் சொல்லணும். சரியா? ஒரு ஆஃபீஸில் தான் போகிறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம அதை பார்த்த உடனே ஒரு ஆளை பார்த்த உடனே கட்டாயம் குட் மார்னிங்னு சொல்லிட்டு இல்லைனா சலாம் அலைக்கும் சொல்லிட்டு தான் நம்ம அடுத்ததை தொடங்கணும். சரியா? அதனால தான் வந்த உடனே நர்ஸை பார்த்துட்டு அந்த ஆள் வந்து குட் மார்னிங் சிஸ்டர்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அடுத்தால என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு டாக்டரை பார்க்கணும். சரியா? எனக்கு டாக்டரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, டாக்டர் எங்கேன்னு கேட்குறாரு. சரியா? உடனே அந்த நர்ஸ் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, அவர் ஜெனரல் வார்டில் இருக்கார். சரியா? அதாவது வார்டுக்கு போயிருக்காரு. அவர் டாக்டர் வந்து வார்டுக்கு செக்கப்புக்கு போயிருக்காரு. அதான் அந்த நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஜெனரல் வார்டில் இருக்கிறார். சரியா? அடுத்தால நர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா? டாக்டரை சந்திக்கணும்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் நம்ம அப்பாயின்மெண்ட் எடுத்து தான் போக முடியும். சரியா? அப்போ அதான் கேட்குறாங்க அந்த நர்ஸ் வந்து, நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருக்கீங்களா? அதான் உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்குறாருங்க. சரியா? அப்போ அந்த பேஷண்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை என்கிட்ட அப்பாயின்மெண்ட் இல்லை, ஏன்னா நான் இங்கே புதுசுங்கிறாரு. சரியா? ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி அந்த ஆளுக்கு எதுவுமே தெரியல, புதுசாக இப்போ தான் வந்திருக்காரு. டாக்டரை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணுங்கிற விஷயமே அவருக்கு தெரியலை. சரியா? அதான் அவர் சொல்கிறாரு, இல்லை என்கிட்ட அப்பாயின்மெண்ட் இல்லை, ஏன்னா நான் இங்கே புதுசு. சரியா? சரி, உடனே அந்த நர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி புது ஆள்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறேன். சரியா? சரி நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சொல்லிவிட்டு என்ன கேட்குறாங்க, உங்கள் பெயர் மொபைல் நம்பர் சொல்லுங்கங்கிறாங்க. சரியா? உங்கள் பெயர் மொபைல் நம்பர் சொல்லுங்கள். ஒரு பேப்பரில் அவங்க பெயரையும் மொபைல் நம்பரையும் எழுதி எடுத்துக்கிட்டு அடுத்தால என்ன சொல்கிறாங்க, அந்த பேஷண்ட்கிட்ட வெயிட்டிங் ரூமில் உட்காருங்க. சரி, அந்த பேஷண்ட் உட்கார்றதுக்குன்னு ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்கும். சரியா? அந்த வெயிட்டிங் ரூமில் உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? ஏன்னா அந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு வந்து அந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லணும்ல. ஒருவேளை அன்னைக்கு கூட அப்பாயின்மெண்ட் கிடைக்கலாம், இல்லை 2 நாள் கழித்து அடுத்த நாள் அப்படி கூட கிடைக்கலாம். அதனால் அந்த விஷயத்தை தான் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வந்து சொல்கிறதுக்காக வெயிட்டிங் ரூமில் உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, இதோட நம்ம பார்த்ததை இப்போ ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சென்டென்ஸ் போட்டு நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஒரு பேஷண்ட் வந்து உள்ளே வந்த உடனே என்ன சொல்கிறாருன்னா, குட் மார்னிங் சிஸ்டர்னு சொல்கிறாரு. சரி, அதான் காலை வணக்கம் சிஸ்டர். சரி, குட் மார்னிங் சிஸ்டர், காலை வணக்கம் சிஸ்டர், ஹிந்திலையும் குட் மார்னிங் சிஸ்டர். ஓகே, அது எப்படி அரபிக்கில் சொல்லுவார். சரியா? குட் மார்னிங் சிஸ்டர்ங்கிறது அரபிக்கில் எப்படி சொல்லுவார். சரியா? சபால் ஹேர் யா உக்தி. சரியா? சபால் ஹேர் குட் மார்னிங், யா உக்தி சிஸ்டர். கரெக்டாக? சபால் ஹேர்னு சொன்னால் குட் மார்னிங், ஏ உக்தின்னா சிஸ்டர். அப்போ சேஸ் போது குட் மார்னிங் சிஸ்டர் கரெக்டாக வருது. சபால் ஹேர் யா உக்தி. கரெக்டாக? சரி, அடுத்தால என்ன சொல்கிறாரு, குட் மார்னிங் சொல்லிட்டு நர்ஸிட்டு அடுத்தால என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு டாக்டரை பார்க்கணும். சரியா? எனக்கு டாக்டரை சந்திக்கணும். சரியா? ஐ வாண்ட் டு மீட் தி டாக்டர், முझे டாக்டர் से मिलना है, ஐ வாண்ட் டு மீட் தி டாக்டர், எனக்கு டாக்டரை சந்திக்கணும். இது எப்படி அவர் அரபிக்கில் சொல்லுவார். சரியா? ஊரீத் முக்காபிலா அல் தக்தூர். சரியா? ஏன்னா டாக்டருங்கிறதுக்கு நம்ம இதுக்கு முன்னால் உள்ள போட்டதெல்லாம் தபீப்னு வேர்டு போட்டோம். சரியா? ஏன் நான் இப்போ வித்தியாசமான வேர்டு போடுறோம்னா, அந்த தபீபுங்கிறது பதிலாக இந்த வேர்டையும் நம்ம யூஸ் பண்ணலாங்கிறது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் இப்போ வித்தியாசமான வேர்டு போட்டிருக்கேன். டாக்டருக்கு வந்து தாக்தூர். சரியா? தாக்தூர். ஓகே, தாக்தூர். அதான் தபீப்னு சொல்லி தான் நம்ம தாக்தூர்னு சொல்கிறோம் இப்போ. சரியா? அப்போ உரீத் முக்காபிலா அல் தாக்தூர். கரெக்டாக? உரீத் முக்காபிலா ஐ வாண்ட் டு மீட் அல் தாக்தூர் தி டாக்டர். சரியா? உரீத் முக்காபிலா ஐ வாண்ட் டு மீட் அல் தாக்தூர்
தி டாக்டர். அப்போ சேர் ஜம்லோ ஐ வாண்ட் டு மீட் தி டாக்டர். मुझे डॉक्टर से मिलना है. எனக்கு டாக்டரை பார்க்கணும், சந்திக்கணும். கரெக்டாக சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, டாக்டர் எங்கேன்னு கேட்குறாரு. வேர்ஸ் த டாக்டர்? டாக்டர் கஹாं है? டாக்டர் கஹாं है? வேர்ஸ் த டாக்டர்? டாக்டர் எங்கே? அது எப்படி அரபிக்கில் கேட்பார். சரி, ஒயின் அல் தக்தூர், ஒயின் அல் தக்தூர், ஒயின் வேர் அல் தக்தூர் தி டாக்டர். சரியா, அப்போ ஒரு இஸ் மட்டும் நம்ம இடையில சேர்த்து வேர்ஸ் த டாக்டர் கரெக்டாக வருது. சரி, ஒயின் வேர் அல் தக்தூர் தி டாக்டர். கரெக்டாக. அப்போ வேர்ஸ் த டாக்டர்? டாக்டர் எங்கே? டாக்டர் கஹாं है கரெக்டாக வருது. சரியா, ஓகே. அதுக்கு வந்து அந்த சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஜெனரல் வார்டில் இருக்கார். சரியா, அவர் ஜெனரல் வார்டில் இருக்கார். ஓகே, அவர் ஜெனரல் வார்டில் இருக்கார். ஹீஸ் இன் தி ஜெனரல் வார்டு. ஓ ஜெனரல் வார்டு மே ஹை, ஓ ஜெனரல் வார்டு மே ஹை, ஹீஸ் இன் தி ஜெனரல் வார்டு. அவர் ஜெனரல் வார்டில் இருக்கார். இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது. சரியா, ஹுவா ஃபி அல் ஜன்னாஹ், ஹுவா ஃபி அல் ஜன்னாஹ் அல் ஆம். சரியா, ஹுவா ஃபி அல் ஜன்னாஹ் அல் ஆம். சரியா, ஹுவா ஃபி ஹீஸ் இன் அல் ஜன்னாஹ் வார்டு, அல் ஆம் ஜெனரல். சரியா, ஹுவா ஃபி ஹீஸ் இன் அல் ஜன்னாஹ் வார்டு, அல் ஆம் ஜெனரல். சரி, அப்போ சேரும்போது ஹீஸ் இன் தி ஜெனரல் வார்டு கரெக்டாக வருது. சரியா, அவர் ஜெனரல் வார்டில் இருக்கார். ஓ ஜெனரல் வார்டு மே ஹை. சரியா, ஹுவா ஃபி அல் ஜன்னாஹ் அல் ஆம். சரியா, ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? டாக்டர்கிட்ட அந்த பேஷண்ட்கிட்ட அந்த நர்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா? சரியா, ஏன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம நேரே போய் டாக்டரை பார்க்க முடியாது, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி தான் போக முடியும். சரியா, அதான் அந்த நர்ஸ் வந்து கேட்குறாங்க அவர்கிட்ட, உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா? சரியா, डू यू हैव एन अपॉइंटमेंट? आपके पास अपॉइंटमेंट है क्या? आपके पास अपॉइंटमेंट है क्या? डू यू हैव एन अपॉइंटमेंट? உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா? இது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க. சரியா, ஹல் அந்தக் மவாத், ஹல் அந்தக் மவாத், ஹல் அந்தக் டூ யூ ஹேவ். சரி, அந்தக்னா யூ ஹேவ், ஹல் அந்தக்னா டூ யூ ஹேவ் கொஸ்டினாக மாறுது. சரியா, மவாத் அப்பாயின்ட்மெண்ட். சரியா, மவாத் அப்பாயின்ட்மெண்ட், அந்தக் யூ ஹேவ், ஹல் அந்தக் டூ யூ ஹேவ். அப்போ சேர்த்தும்போது டூ யூ ஹேவ் அன் அப்பாயின்ட்மெண்ட். சரியா, आपके पास अपॉइंटमेंट है क्या? உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா? ஹல் அந்தக் மவாத். கரெக்டாக. சரி, ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் வந்து அந்த ஆள் என்ன பதில் சொல்கிறாருன்னா, இல்லை என்கிட்ட அப்பாயின்மெண்ட் இல்லை, இல்லை என்கிட்ட அப்பாயின்மெண்ட் இல்லை. நோ ஐ டோன்ட் ஹேவ் அன் அப்பாயின்மெண்ட். சரியா, நோ ஐ டோன்ட் ஹேவ் அன் அப்பாயின்மெண்ட். नहीं मेरे पास अपॉइंटमेंट नहीं है, नहीं मेरे पास अपॉइंटमेண்ட் नहीं है. நோ ஐ டோன்ட் ஹேவ் அன் அப்பாயின்மெண்ட். இல்லை என்கிட்ட அப்பாயின்மெண்ட் இல்லை. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறாரு. சரியா, ல ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மா அந்தி மொவாத். சரியா, மா அந்தி மொவாத். அந்தி மொவாத்னு சொன்னால் ஐ ஹாவ் அன் அப்பாயின்மெண்ட். சரியா, ஐ ஹாவ் அன் அப்பாயின்மெண்ட்டுங்கிறதுக்கு அந்தி மொவாத். சரியா, மா அந்தி மொவாத்னு சொன்னால் நோ ஐ டோன்ட் ஹேவ் அன் அப்பாயின்மெண்ட். சரியா, அதுக்கு முன்னால் ல போட்டிருக்கோம். லேக்கு மீனிங் என்னென்னா நோ. அப்போ நோன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு, அதான் ல அடுத்தால கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மா அந்தி மொவாத், மா அந்தி ஐ டோன்ட் ஹேவ் மொவாத் அப்பாயின்மெண்ட். சரியா, அப்போ சேர்த்தும்போது நோ ஐ டோன்ட் ஹேவ் அன் அப்பாயின்மெண்ட். நஹி மேரே பாஸ் அப்பாயின்மெண்ட் நஹி ஹை. இல்லை என்கிட்ட அப்பாயின்மெண்ட் இல்லை. கரெக்டாக சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஏன்னா அந்த ஆளுக்கு வந்து அப்படி ஒரு அப்பாயின்மெண்ட்டு புக் பண்ணணுங்கிற விஷயமே தெரியாது. அவர் என்ன நினச்சிட்டு வந்திருக்காருன்னா, போனோடனே டாக்டரை பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு உடனே திரும்பி வந்துடலாம் அப்படின்னு நினச்சி வந்திருக்காரு. அதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, ஏன்னா நான் இங்கே புதுசு. சரியா, ஏன்னா நான் இங்கே புதுசு. பிகாஸ் ஐ எம் நியூ ஹியர். क्योंकि मैं यहाँ नया हूँ, क्योंकि मैं यहाँ नया हूँ, बिकॉज आई एम न्यू हियर. ஏன்னா நான் இங்கே புதுசு. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறாரு. ஆஷான் ஆனா ஜதீத் ஹினா, ஆஷான் ஆனா ஜதீத் ஹினா. சரியா, ஆஷான் பிகாஸ் ஆனா ஐ ஜதீத் நியூ ஹினா ஹியர். சரியா, ஆஷான் பிகாஸ் ஆனா ஐ ஜதீத் நியூ ஹினா ஹியர். சரி, பிகாஸ் ஐ எம் நியூ ஹியர் கரெக்டாக வருது. क्योंकि मैं यहाँ नया हूँ, ஏன்னா நான் இங்கே புதுசு. சரியா, உடனே அந்த நர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. சரியா, நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி தரேன். சரியா, ओके आई विल मेक एन अपॉइंटमेंट फॉर यू, आई विल मेक एन अपॉइंटमेंट फॉर यू. ठीक है मैं आपको अपॉइंटमेंट बनाऊंगा. ठीक है मैं आपको अपॉइंटमेंट बनाऊंगा. ओके आई विल मेक एन अपॉइंटमेंट फॉर यू. சரி நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன். சரியா, இது எப்படி அரபிக்கில் சொல்லுவேன். அந்த நர்ஸ் வந்து சொல்கிறாங்க அந்த ஆள்கிட்ட. சரியா, ஜெயின் அன சபி மொவாத் லக். சரியா, ஜெயின் அன ஜெயின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அன சபி மொவாத் லக். சரியா, ஜெயின் ஓகே. சரியா,
அனசவி ஐ வில் டூ. சரியா, ஐ வில் மேக்னு சொல்லுங்கள். அனசவி ஐ வில் மேக் மொவாத் அப்பாயின்மெண்ட் லக் ஃபார் யூ. சரியா, ஜெயின் ஓகே. அனசவி ஐ வில் மேக் மொவாத் அப்பாயின்மெண்ட் லக் ஃபார் यू. अब चेंज बोलो ओके आई विल मेक एन अपॉइंटमेंट फॉर यू. ठीक है, मैं आपके लिए अपॉइंटमेंट बनाऊंगा. சரி, நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன். சரியா, ஓகே. சரி, சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னென்னா அந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது வந்து கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது, கொஞ்சம் டைம் பிடிக்கும். சரி, அடுத்தால என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் பேரையும் மொபைல் நம்பரையும் சொல்லுங்கள். சரியா, உங்கள் பெயர் மொபைல் நம்பர் சொல்லுங்கள். टेल योर नेम एंड मोबाइल नंबर. आपका नाम और मोबाइल नंबर बोलिए. करेक्टा, आपका नाम और मोबाइल नंबर बोलिए. टेल योर नेम एंड मोबाइल नंबर. உங்கள் பேர் மொபைல் நம்பர் சொல்லுங்கள். இது எப்படி அந்த நர்ஸ் சொல்லுவாங்க. சரியா, குல் இஸ்மக் வ ரக்கம் ஜவாலிக். சரியா, குல் இஸ்மக் வ ரக்கம் ஜவாலிக். குல் இஸ்மக், குல் டெல் இஸ்மக் யுவர் நேம், வ அண்ட் ரக்கம் நம்பர், ஜவாலிக் யுவர் மொபைல். கரெக்டாக, ஜவால்னா மொபைல், ஜவாலிக்னா யுவர் மொபைல். சரியா, பாருங்கள், குல் டெல் இஸ்மக் யுவர் நேம் வ அண்ட். அதான் அந்த வ ரக்கம்னு சொல்கிறோம்னா அதில் வ அந்த ஃபஸ்ட்டில் உள்ள அந்த வாங்கிற இடத்துக்கு மீனிங் வந்து அண்ட். சரியா, ரக்கம் நம்பர், ஜவாலிக் யுவர் மொபைல். அப்போ சேர்த்து போல் टेल योर नेम एंड मोबाइल नंबर கரெக்டாக வருது. சரியா, आपका नाम और मोबाइल नंबर बोलिए. आपका नाम और मोबाइल नंबर बोलिए. टेल योर मोबाइल नेम एंड मोबाइल नंबर. உங்கள் பேர் மொபைல் நம்பர் சொல்லுங்கள். சரியா, குல் இஸ்மக் வ ரக்கம் ஜவாலிக். கரெக்டாக, ஓகே. அடுத்தால என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பேஷண்ட்டை சொல்கிறாங்க அடுத்தால. சரியா, வெயிட்டிங் ரூமில் உட்காருங்க. சரியா, வெயிட்டிங் ரூமில் உட்காருங்க. சரியா, सिट इन दी वेटिंग रूम. சரியா, வெயிட்டிங் ரூம் में बैठिए. சரியா, வெயிட்டிங் ரூம் में बैठिए. सिट इन दी वेटिंग रूम. வெயிட்டிங் ரூமில் உட்காருங்க. இது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க. சரியா, ஏன்னா அந்த அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணிவிட்டு வந்து அந்த டீட்டெயில் அவர்கிட்ட சொல்லணும். சரியா, என்னென்னா உடனே கூட அப்பாயின்மெண்ட் கிடைக்கலாம், இல்லைனா அடுத்த நாளை கூட கிடைக்கலாம். அதனால தான் அவங்கள வந்து அந்த பேஷண்ட்டை வந்து வெயிட்டிங் ரூமில் உட்காருங்க, நான் இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. சரியா, ஓகே. அப்போ வெயிட்டிங் ரூமில் உட்காருங்க. சிட் இன் தி வெயிட்டிங் ரூம். சரியா, வெயிட்டிங் ரூம் में बैठिए. இதுக்கு என்ன அரபிக்? இஜ்லிஸ் ஃபி குர்ஃபா அல் இன்தஸார். சரியா, இஜ்லிஸ் ஃபி குர்ஃபா அல் இன்தஸார். சரியா, இஜ்லிஸ் சிட். சரியா, ஃபி இன் குர்ஃபா ரூம் அல் இன்தஸார் வெயிட்டிங். சரியா, இஜ்லிஸ் சிட் ஃபி குர்ஃபா இன் தி ரூம். சரியா, அல் இன்தஸார் வெயிட்டிங். அப்போ ஃபி குர்ஃபாவில் இன்திசார்னு சொன்னால் இன் தி வெயிட்டிங் ரூம். சரியா, இன் தி வெயிட்டிங் ரூம், அதான் ஃபி குர்ஃபால் இன்திசார். சரியா, இஜ்லி சிட்டு. சரியா, அப்போ இஜ்லி சிட்டு. சரியா, இஜ்லி சிட் ஃபி குர்ஃபால் இன்திசார்னு சொன்னால் தி வெயிட்டிங் ரூம். சரியா, இன் தி வெயிட்டிங் ரூம். அப்போ சேர்த்து சிட் இன் தி வெயிட்டிங் ரூம் கரெக்டாக வருது. வெயிட்டிங் ரூமே बैठिए. வெயிட்டிங் ரூமில் உட்காருங்க. சரியா, இஜ்லிஸ் ஃபி குர்ஃபால் இன்திசார். ஓகே, சரி, ஓகே. இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும். சரியா, ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா, மீதி அடுத்தால நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.